இந்த அழகான கோட்டையில் சந்திரகுமாரின்னு ஒரு அழகான ராஜகுமாரி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு சொர்க்கம் போகணும்னு ஆசை. அதனால் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. இவங்க தான் வேணி, ராஜகுமாரியோட நெருங்கிய தோழி. இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்காக ராஜகுமாரி என்ன வேணுமாலும் செய்வாங்க. அவ்வளோ பிடிக்கும். பனிப்பெண்ணே, என் தோழி வேணி ஒரு வார காலமாக காணவில்லை. என்னவென்றும் எனக்கு தெரியவில்லை. அதனால் சற்று நான் போய் வேணி வீட்டில் இருக்கிறாளா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். நீ என் கணவரிடம் கூறு. அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜகுமாரி வேணியை பார்க்குறதுக்கு அவங்களோட தங்கரத வாகனத்தில் வேகமாக போனாங்க. கடவுளே, நான் என்ன செய்வது? மழை நேரத்தில் என் உறவினர்கள் என் வீட்டை இடித்து என் குழந்தை இறந்துவிட்டது. நான் என்ன செய்வது? என்னை தேடி என் உயிரிலும் மேலான என் ராஜகுமாரி வந்ததற்கு மிகவும் நன்றி அம்மா. என்னவாயிற்று வேணி? உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் அரண்மனைக்கு வரவே இல்லை. ஏன்? என் தாயே, நான் என்ன கூறுவது? மழையின் போது நான் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு பிடிக்காத உறவினர்கள் மரத்தை உடைத்து என் வீட்டில் மேல் போட்டதால் என் குழந்தை இறந்துவிட்டது. கவலைப்படாதே வேணி. இச்செயலை செய்த கொடியவர்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள். நாசமாதான் போவார்கள். நீ கவலைப்படாதே வேணி, சரியா? எப்பயும் போல வேணியும் ராஜகுமாரியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. நம்ம ராஜகுமாரிக்கும் வயசாச்சு, வேணிக்கும் வயசாச்சு. எல்லாம் சாகிற காலமும் வந்துச்சு. நம்ம ராஜகுமாரியும் இறந்துட்டாங்க. ஆனால் நம்ம ராஜகுமாரியோட ஆசை சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தான் அவங்களோட பெரிய கனவே. அதனால தான் வாழும்போது உதவிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ராஜகுமாரி. பூலோகத்திலிருந்து மேலோகத்திற்கு வந்த பெண்மணி நீதானா? கணக்கு வழக்கின்படி நீ நரகத்திற்கே செல்ல வேண்டும். இதுவே என் ஆணை. தர்ம பிரபுவே, நான் என்ன தவறு செய்தேன்? நான் வாழும்போதே உதவிகளை மட்டும்தானே செய்தேன். நான் எப்படி நரகத்திற்கு போவது சாத்தியமாகும் தர்ம பிரபுவே? அப்போ தர்ம பிரபு வேணி சொன்ன காட்சியை நம்ம ராஜகுமாரிக்கு போட்டு காமிச்சாரு. வேணி சொன்ன மாதிரி உறவினர்களால் அந்த மரம் விழல. அந்த மரம் மழை அதிகமாக பெய்யவும் அந்த மழையை தாங்க முடியாமல் அந்த மரம் அந்த வீட்டு மேலே உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் அந்த வேணியோட குழந்தை இறந்துருச்சு. அதை பார்த்த ராஜகுமாரி நம்ம தப்பு செஞ்சு சபிச்சிட்டமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. எதையும் ஆராயாமல் நீ செபித்த சாபங்களே நீ நரகத்திற்கு செல்ல கர்மபலனாக அமைந்துள்ளது. இது உன் தவறுதானே? உண்மைதான் தர்ம பிரபுவே. நான் எதையும் ஆராயாமல் ஒருவரை விட்ட சாபம் எனக்கு கர்மாவாக திரும்பியுள்ளது. நான் நரகத்திற்கே செல்கிறேன்.